டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி டைப்பிஸ்ட் பொசிஷன் போஸ்ட்டுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து தகுதி சொல்லியிருக்காங்க. காலி இடங்கள் வந்து 50 சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் நேம் ஆஃப் த சர்வீஸ் வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 50. எதுக்குன்னா டைப்பிஸ்ட் பொசிஷனுக்கு பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் கொடுக்க நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் போனீங்கன்னா இங்கே ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 2024 அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் பண்ணிக்கலாம். ஸோ டேட் வந்து 25 ஆரம்பிக்குது, 24/12 வரைக்கும் டைம் இருக்குது. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 8 to 25. ஸோ இதுதான் சொல்லிடுறாங்க 4/25. ஸோ அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஸோ இதை டேட் கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. எப்போ 25/11 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் டைம் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 24/12 கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 8 to 25 9:30 to 12:30 PM சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் எப்போ கொடுத்துருக்காங்க 29 to 31 வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளை சொல்லி கொடுத்தோன்னா ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். எங்கே போய் அப்ளை பண்ணால் tnpc.government.in லிங்கு போனால் அதிலே கொடுத்துருக்கோம். ஆர் tnpexam.in வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து 3 days கொடுத்துருவாங்க, 29 and 31. ஓகே, கரெக்ஷன் ஏதாவது இருந்துன்னா 29, 30, 31 வந்து நம்ம கரெக்ஷன் ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ போஸ்ட் ஆஃப் அண்ட் வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் 50 வேகன்சி, லெவல் 8 போஸ்டிங், சிபிஎஸ் வந்து லெவல் 8 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 years to 32 years. ஓகேவா. 18 years and should not completed 32 years. ஓகே, up to 7. ஓகே, 18 to 32 years வந்து தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இதுக்கு. ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருவாங்க, மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, 42 கொடுத்துருவாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 50, விடோனா 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிசியில் அதே மாதிரி சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை உங்கள் ரிலவெண்ட் இருந்தால் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் மஸ்ட் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் டைப்பிஸ்டிங், ஓகே, டைப் ரைட்டிங் கொடுத்துருக்கோன்னா ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஹையர் ஃபார் சீனியர் கிரேட் இன் தமிழ், லோவர் ஜூனியர் கிரேடு, ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் லோவர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ். இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கிரேட். டைப்பிஸ்ட் பொசிஷன்லாம் மெயினாக டைப்பிஸ்ட் கண்டிப்பாக தெரியும் தான் எடுப்பாங்க. மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. The minimum general qualification in the secondary school leaving certificate SSLC examination with the eligibility admission to the college course of the studies University in Tamil Nadu. A person who has appeared 11 years SSLC examination obtained 35% of mark in each subject. Okay, just pass ஆயிருந்தாவே போதும், அப்ளை பண்ண முடியும். ஓகே, so a person who appeared has passed the 10th standard examination conducted by Board of Open School Tamil Nadu shall be deemed to be passed the SSLC public examinations கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ டிகிரி இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் கூட வச்சு அப்ளை பண்ணணும். சரிங்களா. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி சிக்னேச்சர் டேட்டாவது பண்ணி ஆஃபீஸ் டேட் வந்து சீல் கொடுத்தாங்க. டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட். ஓகேவா. The temporary typist who were temporarily appointed in the employment and training department under the unemployed assistance scheme. ஓகேவா. labor and employment department dated 25/26 still continuing to in service will upload the following certificate while applying for the post. சப்போஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து இதை டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணும். ஓகேவா. ஸோ டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் சார்ட்டிங் ஸ்கோரிங் டெஸ்ட்டு 100 questions 150 marks. ஓகே, ஜென்ரல் ஸ்டடிஸ் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து 25. ஸோ டோட்டல் 250 marks. ஸோ மொத்தம் 300 marks. ஓகே, டோட்டல் 200 questions 3 hours. ஓகே, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 90. ஓகே, இஸ் த சிபிடி. ஓகே, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஓகே, மோட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே,
எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா post of the typist employment training department conducted a single stage examination. Candidates will be admitted to the written exams based on the claims made in the online application. ஓகேவா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பணும். கீழே ஹவு டு அப்ளை இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. வெப்சைட்டில் போய் உள்ள என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ என்னென்ன சைஸில் எல்லாம் ஆட் பண்ண ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேயிங் இஸ் 150 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் வந்து எல்லாம் என்னென்ன கேபி யூஸ் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப்னா 120 to 50 KB. ஓகே. சிக்னேச்சர்னா 10 to 20. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. அப்போ தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ சைஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினா இதை ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சைன் வாங்கிடணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி டிசபிலிட்டி, ஓகேவா. இது எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா. லாஸ்ட் டேஸ் 24/12 அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் உள்ள ஆன்லைன் போய் பண்ணி NPSC.government.in வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.